ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய்மரி கிச்சன். நான் கேரளா அப்பம் செய்ய போகிறேன். இது ஒரு 8 மணி நேரம் பச்சரிசி இந்த அளவு எடுத்துடுங்க. 1/4 கிலோ பச்சரிசி. இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இது நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரம். இந்த மாதிரி நீங்கள் 8 மணி நேரம் ஒரு ஊற வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் ஜாரில் ஓட்டு அரைக்கணும். மாவு நல்லா நைஸாக அரைக்கணும். மிக்சியில் மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் இதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கரைச்சி இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். நீங்கள் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி இப்படி இலக்கி இது இப்படி கட்டியாக வரணும். நீங்கள் சூடான்னு திரும்பவும் அந்த மாவு கூட சேர்ந்து அரைக்கணும். அரைச்சிட்டு அதோட தேங்காய் நான் அரை மூடி எடுத்துருக்கேன். மிக்சியில் அடித்து உங்களுக்கு துருவி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அரை மூடி அது மாவில் ஓட்டு அரைக்கணும். மாவு இதில் பாதி இதில் ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் இதில் போட்டு இந்த மாவு இதில் ஓடணும். இது மாதிரி நீங்கள் இது நைஸாக இதை அரைச்சிட்டு ஈஸ்ட் இது 1 ஸ்பூன் இதில் போட்டு ஒரு அடி அடிக்கணும். இது நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த கடைக்கு வாங்கி அரைங்க. நல்லா அப்போ நல்லா பஞ்சுவோல வரும். இதெல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். போட்டு இது ஒரு அடி அரைச்சிட்டு வரணும். போட்டுட்டு நீங்கள் இந்த மாவு இதில் ஊற்றி ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் அதை அப்பமாக சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி மாவு எப்படி பொங்கி வரும். ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா கலக்கி இது மாதிரி ஒரு ஆப்போசிட்டி வச்சு நீங்கள் எண்ணெயில் ஊற்றக்கூடாது. இது மாதிரி நீங்கள் சென்டரில் இது மாதிரி ஊற்றி இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே ஒன்று போல மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அப்போ சுட்டு இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்போ இந்த மாதிரி சுட்டு செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது முட்டை தொக்கு, முட்டை கறி, முட்டை கிரேவி, இது மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு இல்லாட்டி மட்டன் குழம்பு, நீங்கள் எந்த கிரேவி வேணாலும் வச்சு இந்த அப்பம் வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு